வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இது பெற்றோர்களுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். பெற்றோர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, தங்களோட குழந்தைகளிடம் சில விஷயங்களை ஷேர் பண்ணாதீங்க. அது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன். அது நாங்கள் ஹேண்டில் பண்ண கேஸ்லேருந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை 10வது படிக்கிறாங்க. அவங்களோட ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. என்ன அப்படின்னா, அந்த ஃப்ரெண்டு இந்த வீட்டில் இந்த பொண்ணோட அக்காவுக்கு வாங்கின திருமணத்துக்கான வாங்கின நகைகளை இவங்களுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. சரி, என்னன்னு சொல்லி அந்த பொண்ணு போய் அங்கே விற்கும்போது ஒரு நகைக்கடைக்காரர் மூலம் கேஸில் பதிவாகி இந்த மாதிரி இவ்வளோ நகை எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு தகவல் கொடுத்து அவங்க அந்த குழந்தைய ஒரு இளம் சிறாராக ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவங்க மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயந்தான் இது. என்ன அப்படின்னா, அந்த பொண்ணுகிட்ட கேட்கும்போது, ஏன் நீ ஃப்ரெண்டோட அக்காவோட நகையை அவங்க வீட்டுக்கு போய் எடுத்த, அது ஒரு ஃப்ரெண்டு ஒரு வீட்டுக்கு நம்ம போகும்போது அந்த இடத்துல நம்ம இப்படி பண்ணலாமான்னு சொல்லி கேட்கும்போது அவள் ரொம்ப மௌனமாக இருந்தா. என்னன்னு சொல்லி நம்ம ஹேண்டில் கேட்கும்போது, இல்லை என்னோடய ஃப்ரெண்டுக்கு எனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் என்னோடய லவ்வருக்கு நாங்கள் 2 பேரும் ஓடி போய் திருமணம் பண்ணிக்க போகிறோம், அதுக்காண்டி தான் இந்த நகையை நான் எடுத்தேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. சரி, ஏன் இந்த மாதிரி, ஏன் அதுக்கு நீ உன் வீட்டிலேருந்து தானே நீ எடுத்துருக்கணும், ஏன் நீ ஃப்ரெண்டு வீட்டில் எடுக்கணும் அப்படிங்கும்போது அந்த பொண்ணு சொன்னது எங்களுக்கே ஷாக்காக இருந்தது. என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எங்கள் வீட்டில் எடுத்தால் எங்கள் அக்காவோட திருமணம் பாதிக்கப்படும்ல அப்படிங்க. அப்போது தன்னோட ஃப்ரெண்டு தன்னை எந்த அளவுக்கு மதித்து வீட்டுக்குள்ளே விட்டுருக்கா அப்படிங்கிறத அந்த பொண்ணு யோசிக்காமல் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. சரி, இந்த மாதிரி இந்த இடத்துல நகைகள் இருக்குது அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தா, இந்த பொண்ணு கேஷுவலாக ஒவ்வொரு நாளும் எங்கள் அக்காவுக்கு வரன் பார்த்தாச்சு, எங்கள் அக்காவுக்கு இவ்வளோ நகை வாங்கியிருக்கோம், நாங்கள் இந்த இடத்துல வச்சுருக்கோம், என்னோட தோடை மாற்றி தான் அதை வாங்கினாங்க, இந்த மாதிரி அப்டேட் சும்மா பேசும்போதே எனக்கு எங்கள் அம்மா அங்கே போயிருக்காங்க, அதனால் நான் அவங்க சமைக்கலை, இந்த மாதிரி எங்கள் அம்மா இங்கே போனனால சமைச்சு வச்சுட்டு போயிட்டாங்க, இப்படி எல்லா தகவலையுமே ஷேர் பண்ணியிருக்கா. எங்கள் வீட்டில் இவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ செலவு பண்ண போகிறோம், கல்யாணத்தை இப்படிலாம் பண்ண போகிறோம் அப்படிலாம் சொல்லும்போது, இவங்க வீட்டில் நிறைய பணம் இருக்குது, நகை இருக்குது அப்படிங்கிற மாதிரியும், நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம செட்டில் ஆகிடலாம், நம்ம லவரோட நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம வீட்லேயும் எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு திங்க் பண்ணியிருக்கா. ஸோ அதனால் தன்னோட குழந்தைகளோட நண்பர்கள் எப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம பெற்றோர்கள் நம்ம குழந்தையை கண்டிக்கிறதோடையே நம்ம இருப்போம். அதே மாதிரி நமக்கு எதிரில் இருக்க நம்மளோட குழந்தையோட ஃப்ரெண்டு எந்த மாதிரி ஒரு உள்நோக்கத்தில் பழகுறாங்க, அவங்களோட ஃபேமிலி செக்டார் எப்படி, அவங்களோட பழக்க வழக்கங்கள் எப்படி, அவங்களோட பின்னணி எப்படிங்கிறது நம்ம அந்த அளவுக்கு தெரியாது. ஏன்னா எப்போவுமே யாருமே ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர் ஒரு முதல்ல நல்ல முகத்தை மட்டும்தான் காமிப்பாங்களே தவிர, தான் கெட்டவங்க, தாங்க இதுக்காண்டி தான் பழகுறோம் அப்படிங்கிறத யாரும் யார்கிட்டையுமே ஷேர் அவங்களோட முகமே அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். அதனால் உங்களோட பெண் குழந்தைகளாக இருக்கட்டும், ஆண் குழந்தைகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான விஷயங்களையும் மற்ற வீட்டுக்கு தேவையான விஷயங்களை மட்டுமே ஷேர் பண்ணுங்கள். அதை தாண்டி சில விஷயங்களை அவங்களுக்கு தெரியாமல் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பாக தன்னோட நண்பர்களிடம் இதை நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணக்கூடாதுப்பா அப்படிங்கிறத சொல்லி வைக்கணும். அதே மாதிரி இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டில் தனியாக இருப்பாங்க, அப்பா அன்னைக்கு ஊருக்கு போயிட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்களையுமே பெண் குழந்தைகளும் சரி, ஆண் குழந்தைகளும் வெளியில் ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கட்டாயம் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளிடம் சொல்லி வையுங்கள். சில விஷயங்களை மறைத்து வையுங்கள். அது நமக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நாங்கள் சில கேஸில் பார்த்ததுனால மட்டுமே இந்த வீடியோ பதிவு மக்களின் நலன் கருதி நான் பதிவிடுறேன். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது தகவல் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.